ಸಮಯ ನೋಡಂಗಿದ್ರೆ ಇವಾಗ ಎದ್ದು ಹೋಗ್ಬಿಡಿ, ಮುಗಿದ ಮೇಲೆ ಬನ್ನಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ஐயோ லேட் ஆகுது நினைச்சிங்களேன்னா இப்போ ஏஞ்சி போயிட்டு முடியும் போது வாங்க, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது வாங்க, பரவாயில்ல. இல்லை நான் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு ஆப்பிரிக்கா அந்த பக்கம் தேசத்துல எல்லாம் சுட்டுனுக்குறான் கிறிஸ்தவனை. நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சபையை ஒடிச்சு நொறுக்கிட்டான் ஒரு இடத்துல. ஒரு 300 பேர் அது விசுவாசி இருக்கிற சபை, அது சபையெல்லாம் ஒடிச்சு தூக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க மழை பெய்யுது, அந்த மழையில உக்காந்துன்னு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அங்க கிறிஸ்தவர் மாறுறவங்க ஷூட் பண்ணி கொலை பண்றாங்கன்ட்டு தெரிஞ்சு கூட ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நாம் இங்க மறித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துல பிழைத்துக் கொள்வோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று அந்த விசுவாச தாட்டுக்குள்ள அவங்க தேவனை இன்னும் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. மணிப்புரம் என்ற ஊருக்கு இப்போ போன வாரத்துல 3 பாஸ்டர்கள் பயணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. வந்து போய் அந்த வழியிலேயே 3 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க பாஸ்டர்கள். ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? ஏன் மறிக்க வேண்டும்? ரத்த சாட்சியாக மறித்தா டைரக்ட் நியாய தீர்ப்புல இல்ல, ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல, டைரக்ட் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். தேவனுக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. ஆனா கிறிஸ்தவனா இருந்து நீ தேவனை ஆராதித்து தேவனை துதித்து வார்த்தை கேட்டா கூட உனக்கு எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல உன் கணக்கு என் கணக்கு சரிப்படுத்திட்டு தான் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ಅನುப்புவார். ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಿತವರಿಗೆ ಸತ್ತವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಲ್ಲಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಈಗ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಏನಾಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಪಾಸ್ ಆಗಿ ಅವ್ರು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ನಿನಗೆ ನನಗೆ ಎಕ್ಸಾಮ್ ಇದೆ, ನಿನಗೆ ನನಗೆ ಎಕ್ಸಾಮ್ ಇದೆ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ಆ ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಪಾಸ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಅವಾಗ ದೇವನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸರಿ, ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವಂತ ದೇವರ ಸಂದೇಶದ ಭಾಗ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದತ್ತು ಸ್ವೀಕಾರವಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ದತ್ತಂದ್ರೆ ಏನು? ಇವಾಗ ಯಾರಿಗೂ ಮಕ್ಕಳು ಇರಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಮಗುವನ್ನು ಏನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ? ಅವರು ದತ್ತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡಿರ್ತಾರೆ, ತನ್ನ ಮಕ್ಕಳು ಅಂತ ಅಲ್ವಾ? ಅದೇ ರೀತಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ದತ್ತು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ದತ್ತು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹಂಗಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್, ಅವಾಗ ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ ಜನ ಯಾರು? ಇವಾಗ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, ಅವರು ಒಂದು ಮಗುವನ್ನು ದತ್ತು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರಿಗೆ ಮಕ್ಕಳು ಇರ್ಬೋದು, ಆದ್ರೇನೋ ಅವ್ರು ದತ್ತು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಆದರೆ ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ, ಅವರ ಮಕ್ಕಳು ಯಾರು? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರಿಗೆ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ಆದ್ರೇನು ದೇವರು ಮಕ್ಕಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ದತ್ತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋಣ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಒಂದು ಮಗುವನ್ನು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಅವ್ರಿಗೆ ಚೇರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಡಿ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಒಂದು ಮಗುವನ್ನು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಏನಾದರೂ ಕೊಟ್ಟುನೇ ತಗೊಳ್ಬೇಕು, ಅಲ್ವಾ ಇಲ್ವಾ? ಹೌದಾ ಅಲ್ವಾ? ಆಮೇನ್ ನೋಮೇನ್? ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಒಂದು ಮಗುವನ್ನು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಕ್ರಯ ಕೊಟ್ಟು, ಹಾಗಂದ್ರೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು, ಇಲ್ಲ ಒಡವೆ ಕೊಟ್ಟು, ಏನೋ ಒಂದು ಕೊಟ್ಟು ಆ ಮಗುವನ್ನು ದತ್ತಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ದತ್ತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ, ಆ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತಕ್ಕೆ ಬೆಲೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, ಅಂತ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಯಕ್ಕೆ ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மனுஷன் ஒரு குழந்தையை தத்து எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு ஈடு கட்டி ஒரு விலை கொடுத்து அந்த பிள்ளையை அந்த மனுஷன் தத்துக்கு எடுக்க வேண்டும். அப்போ நீ நான் ஆண்டவர் உன்னை என்னை தத்துக்கு எடுத்திருக்கிறாரனா, தன்னுடைய பிள்ளைகளாக தத்துக்கு எடுத்திருக்கிறாரனா, ஆண்டவர் ஏதோ ஒரு கிரயத்தை கொடுத்து தான் உன்னையும் என்னையும் என்ன பண்ணிருக்கிறார்? தத்துக்கு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன கொடுத்தார் என்று பார்த்தா, சிலுவையின் மூலமா விலையேறப்பட்டதல்ல, விலையே கட்ட முடியாத அளவுக்கு இருக்கிற அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உன்னையோ
விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல பவுல் அப்படியாக சொல்லுகிறார், நீ நான் அவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். நாம் நம்முடைய சொந்த சொத்தல்ல, அவருக்கு சொந்த சொத்துக்களாக தேவன் தன் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்ணிருக்கிறார், மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா பிள்ளைகளாக தத்து எடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உலகத்திலே விலை மதிக்கப்பட்ட ஒரு வைரக்கல் இருக்கிறது. அது ஒரு அவ்வளவு பெருசா இருந்துச்சு, இன்னைக்கு இவ்வளவு ஆயிட்டுக்குது. அது கொய்னூர் டைமண்ட் என்று சொல்லப்படுகிறது. அது இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறது. அது அந்த டைமண்ட் ஒரு ராணி கிட்ட, எலிசபெத் ராணி என்ற அந்த ராணி கிட்ட இருக்குது. அந்த டைமண்ட் வாங்க யாருக்கிட்டையும் பணம் இல்லை, யாருக்கிட்டையும் பணம் இல்லை. அவ்வளவு விலை மதிக்கிற டைமண்ட், அது விலை உள்ளது அது. ஆனா அதை கூட ஒருவேளை வாங்கிடுவோம், அது கூட ஒருவேளை பணம் ரெடி பண்ணி வாங்கிடுவோம் வைங்க, இயேசுவின் ரத்தத்துக்கு விலையை கட்ட முடியாது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ಆಂಡವರ್ ಉನ್ನೆಯನ್ನೇ ದತ್ತು ಸ್ವೀಕಾರ பண்ணிருக்கிறார். ದತ್ತು ಸ್ವೀಕಾರ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆವಾಗ ಪಾಸ್ಟರ್ ದೇವರಿಗೆ ಮಕ್ಕಳೇ ಇಲ್ವಾ ಅಂತ ನೀವು ಕೇಳುವುದಾದರೆ ಓದಿಕೊಳ್ಳಿ. ದೇವರಿಗೆ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ಅವರು ಯಾರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮತ್ತಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ, 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ వాక్యವನ್ನು ನಾವು ಓದೋಣ. మత్తాయ రాసింది గ్రంథము 1వ అధికారము 1వ అధ్యాయము 21వ వాక్యమని మేము చదువుతాం. ಆಕೆಯು ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ದೇವದೂತನು ಮರಿಯಳಿಗೆ ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆಕೆಯು ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹಡೆಯುವಳು, ನೀನು ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿಡಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ಆತನೇ ತನ್ನ ಜನರನ್ನು ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಕಾಯುವನು ಅಂದನು. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಯಾರಂದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವ್ರು ಯಾರಂದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಗೋತ್ರದ ಯಾಕೋಬನಿಗೆ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ, ಈಸಾಕನ ಸಂತತಿ, ಯಾಕೋಬನ ಸಂತತಿ. 12 ಗೋತ್ರಗಳು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಮೊದಲೇ ಯೋಸೇಫನು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ರಾಜನಾಗಿರ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ 12 ಗೋತ್ರದಿಂದ, ಯಾಕೋಬನಿಗೆ ಹುಟ್ಟಿದ 12 ಗೋತ್ರದಿಂದ ಹುಟ್ಟಿದವರೇ ಹಲವಾರು ಲಕ್ಷದ ಕೋಟಿ ಜನ. ಆಮೆನ್. ಮೋಶೆ ನಡೆಸುವಾಗ 6 ಲಕ್ಷ ಜನ ಗಂಡಸರು ಅಂತ ಹೇಳುತ್ತೆ, ಹೆಂಗಸರು ಮಕ್ಕಳು ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಜನರೇ ಯೇಸುವಿಗೆ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ದೇವದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತನೇ ಅವರ ಪಾಪಗಳಿಂದ, ತನ್ನ ಜನರನ್ನು ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಕಾಯುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದ್ರು. ಅವಾಗ ನೀವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರ್ಬೋದು, ಹಾಗಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿಲ್ವಾ? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ರಿ? ನಾವೆಲ್ಲ ಅನ್ಯ ಜನರಾಗಿದ್ರಿ, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ರಿ. ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕಲ್ಲು ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. ಆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕಲ್ಲನ್ನೇ ಆಯ್ದು ದೇವರು ಮೂಲೆಗೆ ಮುಖ್ಯ ಕಲ್ಲಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಕಿರಣ್ ಒಂದು ಸಾಕ್ಷಿ சொன்னா, ஒன்னுத்துக்கோ உதவாத என்ன, புறக்கடித்த என்ன, தரித்திரனான இருந்த என்ன, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்த என்ன கர்த்தர் இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாருன்னு ஒரு சாட்சி சொன்னார். தேவன் சொல்றா, எப்படியாப்பட்டவர்களும் பிரகாசிக்க வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நான் ஒன்னும் பரலோகத்துல இருந்து குச்சிட்டு வரல. அல்லேலூயா. குடிகாரனா, கேடியா, பொறுக்கியா, இப்படி இருந்தான். அல்லேலூயா. ஆனா தேவன் எப்படியாப்பட்டவர்களும் பிரகாசிக்க வைக்கிற தேவன். உன்னை உளையான சேத்திலிருந்து எடுத்து தன் பரிசுத்த ரத்தத்தால கழுவி கற்பாறை மேல உன் பாதையை உறுதிப்படுத்துகிற தேவன். ஆமென். ஸ்ட்ராங்கா நிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுவோம். அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த பக்தன் சங்கீதம் 45 பக்தன் சொல்றான், நான் எனக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை சொல்லும்படி என் இருதயம் என்ன பண்ணுதா, குதூகலமா இருக்கிறதா. அப்படின்னா தவக்கப்படுத்து, அது வாஞ்சிக்குது. அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நம்ம சொல்லணும், அது நமக்குள்ள வரணும், நம்ம இருதயத்துல அது வாஞ்ச வரணும். இன்னைக்கு சொன்ன சாட்சிகளை கேட்டு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடி வந்துருவார், அவரும் முட்டி போட்டுக்கிது.
ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತತ್ತು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದೇವರಿಗೆ ಇಸ್ರೇಲಿನ ಒಂದು ಗೋತ್ರವನ್ನು ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು, ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಾಗಿದ್ದರು. ನಾವೆಲ್ಲ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ರಿ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ. ಆದರೆ ಅವರು ನಂಬಿಲ್ಲ, ನೀನು ನಾನು ನಂಬಿದ್ರಿಂದ ಅವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನವು ದೇವರು ನಿನಗೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕರಗಳ ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ. ಹೇಗೆ ದೇವರು ಹೇಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಬಂದ್ರು, ನಾನೇ ಆ ಮೆಸ್ಸಿಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಯಾರು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿಲ್ಲ. ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರೇ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ದೇವನಾಮ ದೋಷಣೆ ಮಾಡ್ತೀಯ. ಯಾಕೆ? ಆಲಯದಲ್ಲಿ ವಾರ ವಾರ ಓದುವ ಆ ಗ್ರಂಥವನ್ನು ಆ ದಿನ ಯೇಸು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಯೇಸು ಆ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆದು, ಆ ಬೈಬಲನ್ನು ತೆಗೆದು ಓದುವಾಗ ಯೆಶಾಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಮೊದಲೇ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳಿರಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಯೇಸು ಓದಿದ್ರು. ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಬರುತ್ತೆ, ಕಿವುಡರು ಕೇಳುತ್ತಾರೆ, ಮೂಕರು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಕುಂಟರು ನಡೀತಾರೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ, ಬಡವರಿಗೆ ಶುಭ ವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಯೇಸು ಆ ಬೈಬಲ್ ವಾಕ್ಯವನ್ನು ಯೆಶಾಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ಈ ವಾಕ್ಯ ಇವತ್ತು ನೆರವೇರಿದೆ ಅಂತ ಯೇಸು ಹೇಳ್ಬಿಟ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಹಲವಾರು ವರ್ಷ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದಾರೆ, ಆ ಮೆಸ್ಸಿಯನ ಬಗ್ಗೆ ಅವರು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಕೇಳಿದ್ದಾರೆ, ಬೈಬಲ್ ಮೂಲಕ ಬೋಧಕರು ಓದಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಸಾಕ್ಷಾತ್ ದೇವರು ಆ ಮೆಸ್ಸಿಯನೇ ಭೂಮಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ, ಇನಿ ಈ ವಾಕ್ಯ ಬರ್ತಾರಲ್ಲ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇನಿ ವಾಕ್ಯ ನೆರವೇರಿ ಬಿಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರಿಗೂ ಕೋಪ ಬಂತು. ದೇವನಾಮ ದೋಷಣೆ ಮಾಡ್ತಾರಂತ ಆಳದಿಂದ ಯೇಸುವನ್ನು ತಳ್ಳಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲಿಂದ ತಳ್ಳಿ ಕೊಲ್ಲಬೇಕಂತ ಒಳಸಂಚು ಮಾಡಿದ್ರು. ಯೇಸು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಹೋಗ್ಬಿಟ್ರು. ತನ್ನ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ನಾನೇ ಆತನು ಅಂತ ಹೇಳುವಾಗ ತನ್ನ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿಲ್ಲ. ಮುಖಮುಖವಾಗಿ ಕಣ್ಣಿಗೆ ಕಣ್ಣು ನೇರಾಗಿ ನೋಡಿದವರು ಯಾರು ಯೇಸುವನ್ನು, ಆ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು ನಂಬಿಲ್ಲ, ಆ ರಕ್ಷಕನನ್ನು ನಂಬಿಲ್ಲ. ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚನೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಂತ, ಆ ನರಕದಿಂದ ಪಾರು ಮಾಡಿ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ಆ ಮೆಸ್ಸಿಯ ಯೇಸುವನ್ನು ಯಾರು ನಂಬಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರೆ ನೀನು ನಾನು ನೋಡೇ ಇಲ್ಲ, ಆದ್ರಿಂದ ನಂಬಿದ್ದೀವಿ. ನಂಬಿದ್ರಿಂದ ನೀನು ನಾನು ಭಾಗ್ಯವಂತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೀನಿ. ஆமென். ஹல்லேலூயா. நீ நான் பார்க்கல, அவர்கள் பார்த்தார்கள், ஆனால் இயேசுவை நம்பவில்லை. இன்னைக்கு நீ நான் இயேசுவை பார்க்கவே இல்லை, ஆனாலும் வார்த்தையால அவரை நம்பினதுனால நீ நான் அவர் முன்பதாக பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன பண்றாரு தெரியுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் படிக்கலாம். ಇಪ್ಪತ್ತೈದು ಇಲ್ಲ, 24 ಓದ್ರಿ. ಹಾಗೆ ಓದ್ರಿ, ತಮಿಳಲ್ಲಿ ಕೂಡ ಓದ್ರಿ. படிங்கம்மா கொஞ்சம், ரொம்ப நாளா தமிழ் கேட்டு. இவ்விதமாக விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற. ஆமென். ஹல்லேலூயா. நியாய பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னா, நீ பாவி நீ பாவி நீ பாவி, அது மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணம் நம்ம செய்யணுமா இருந்தது. என்ன செய்யணும்? நியாய பிரமாணத்துக்கு கீழே நம்ம வந்துட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்தப்பட முடியுமா? நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமா? நம்மளை நாம் பர்ஃபெக்டா பண்ணிக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா இல்லை. அது நியாய பிரமாணம். எல்லாம் நம்ம செய்யணுமா இருந்தது. கிருபை அப்படி கிடையாது, எல்லாமே செய்து அவர் முடிச்சிட்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுவோமா? கிருபை அப்படி கிடையாது. வார்த்தை சொல்லுது, நீங்க எனக்குள்ள நானே திராட்சை கொடி, நீங்க எனக்குள்ள இருந்து பலன் கொடுத்தா நான் சுத்திகரிப்பேன். அப்படின்னா நம்மளை நாம் சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரித்தார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்னா
நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தி அவரை விசுவாசிக்கிறதுனால இன்னைக்கு நீ நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் எல்லாம் நம்ம செய்யணுமா இருந்தது, கிருபை அது கிடையாது. எல்லாமே அவர் செய்து முடிச்சிட்டார். அதுக்கு தான் சிலுவையில இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஆமென், ஆமென். தேவன் இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக கிராமங்கள்ல இருக்கும்போது, பட்டணத்துல இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, ஏ வருத்தப்பட்டவர்களே, ஏ பாரம் சுமப்பவரே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாங்க, நானே உங்க பாரத்தை சுமந்துக்கிறேன். அப்படின்னா இளைப்பாறுதலை தருகிறேன், என் நுகம் மிருதுவா இருக்கிறது, நானே சுமந்து கொள்கிறேன் என்ன. ஆமென். இதோடைய அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணம் ரொம்ப பாரம், கஷ்டம். அதை ஃபாலோ பண்றதுக்கு இவங்களால முடியாத, வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆலயத்துக்கு போலனா கல் எடுத்து அடிக்கணும், விபச்சாரம் பண்ணா கல் எடுத்து அடிக்கணும், கை கழுவா பிடிச்சா கல் எடுத்து அடிக்கணும், ஆலயத்துக்கு போலனா அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா கல் எடுத்து அடிக்கணும். இப்படி பலவிதமான சிஸ்டம்ஸ் மோசே மூலியமா தேவன் கொடுத்திருந்தார். இது ரொம்ப பாரம், ரொம்ப வருத்தம், இதுக்குள்ள போக முடியாது மனுஷனால. அதுக்கு தான் இயேசு சொன்னார், அதை நடத்துறதுக்கு வருத்தப்படுகிறவரே, அதை சுமக்கிறதுக்கு கஷ்டப்படுகிறவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, அதை நடத்த முடியாத வருத்தப்படுகிறவரே, அதை சுமக்க முடியாதவர்களே, அதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க இதுக்கு மேல இதை சுமக்காதீங்க, இதுக்குள்ள வருத்தப்படாதீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சிச்சிங்களா? அது நியாயப்பிரமாணத்தை யாரும் சுமக்க முடியாது, யாரும் ஃபாலோ பண்ணவே முடியாது. அதுக்குதான் இயேசு சுவாமி வந்து பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடா மாத்திட்டார். எப்படி? முதல் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா, ஒருத்தர் தேவனுக்கு அடையாளம் ஆகணும்னா என்ன பண்ணுவன்? ரத்தத்தை சிந்தி வழியை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுதான் நிறுத்த சேதனை. ஆனா கிருபையின் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல தண்ணி உள்ள முழுகி ஏற்றிட்டாலே போதும், நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தேவன் ரோமர் 10:10 சொன்னா, வார் இருதயத்தால நம்பி வாயால அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்பட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனுடைய அது ஃபாலோ பண்ணா வலி அவனுக்கு ஏற்படும். அதுக்கு இயேசு என்ன பண்ணிட்டார், இனிமே நீங்க வலி வேதனையில் இருக்கக்கூடாது, வருத்தம் பாரம் சுமக்க கூடாது, எல்லாமே நானே சுமந்து மாத்தி உங்களை கிருபைக்குள்ள நடத்துறேன் என்று தேவன் எல்லாத்தையும் சிலுவையில என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு கொடுத்து இனிமே எல்லாம் முடிந்தது. ஆமென் சொன்னாரா இல்லையா? இனி நீங்க எதை செய்ய போவீங்கப்பா? எல்லாம் இவ்வளெல்லாம் செஞ்சு கூட சிலர் இயேசுவை நம்பல. கண்ணால பார்த்து அவர் செய்த அற்புத அதிசயத்தை பார்த்தவங்க நம்பல. ஆனா நீ நான் நம்பவே இல்லையே, சாரி நம்மள பார்க்கவே இல்லையே, ஆனா நீ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்பிட்டு இருக்கிறோம். நம்புறதுனால நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். படிங்க இப்போ கலாத்தியர். அதே தொடர்ந்து, விசுவாசம் வந்த பின்னும் நாம் இப்ப நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நம்மளும் இல்ல, அவனுங்க விசுவாசிச்சா அவனுங்களும் இல்ல, நம்மளும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு அடியில நம்ம இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்ம ஒண்ணுமே செய்யல, வெறும் விசுவாசிச்சோம். இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறோம், நம்ம தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள். இப்படித்தான் தேவன் விசுவாசத்தின் மூலியமா நம்மை தான் தத்துக்கு எடுத்துக்கொண்டார். இந்த உலகத்துல ஒரு பிள்ளைய, ஒரு குடும்பத்துல ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு புள்ளியோ 2 புள்ளியோ இருக்குதுன்னு வைங்க. இப்போ 2 ஆண் பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு பொட்ட புள்ள ஆசை, பொட்ட புள்ள பொறுக்கல. டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் அவ்வளோதான், உங்களுக்கு சந்ததி இல்லை, இவ்வளோதான் ஆண்டாரு. இப்போ இவங்களுக்கு பொட்ட புள்ள ஆசை, என்ன பண்ணுறாங்க, ஒரு பொட்ட புள்ளையை தத்து எடுக்கிறாங்க. இல்லை 2 பொட்ட புள்ள, ஒரு ஆண் புள்ள வேணும், ஒரு ஆண் பிள்ளைக்காக இவங்க என்ன பண்றாங்க, தத்து எடுக்கிறாங்கன்னு வைங்க. அல்லேலூயா. இப்போ 3 பிள்ளைகள், 1 தத்து பிள்ளைகள், 1 2 சொந்த பிள்ளைகள் இருக்கிறது. அதிகமா ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ,
ಅಧಿಕವಾಗಿ ಯಾವ ಮಕ್ಕಳಿಗೆ ತಂದೆಯ ಬಾಧ್ಯತೆ ಸಿಕ್ಕುತ್ತೆ அப்படின்னா தாய் தகப்பனுடைய அதிகாரம் யாருக்கு அதிகமா கிடைக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. சொந்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கும். சொத்து மேல ஆகட்டும், பத்து மேல ஏதோ ஒண்ணு. காலகட்ட போக இந்த புள்ளிகளுடைய மைண்ட் சரியில்லைனாய் நீ உன்னை எங்க அப்பா தத்துக்கு எடுத்துன உனக்கெல்லாம் ஒன்னும் கிடைக்க அப்படி கூட பிரச்சனைங்க வருது. அப்படி கூட வருது. ஏன்னா சொந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த அதிகாரம். ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றா, உன்னை தத்து எடுத்திருக்கிற, ஆனா நீங்க தான் என்னுடைய ವಾರಿಸುಗಳು, நீங்க தான் ಬಾಧ್ಯರು, ನೀವೇ ಬಾಧ್ಯರು, ನೀವೇ ಆ ಬಾಧ್ಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆಯೇ ನೀವು ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಮಕ್ಕಳಾಗ ಅಧಿಕಾರವು ಅಧಿಕಾರ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ಬಾಧ್ಯತೆನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀಯಾ. அப்படினா பிள்ளைகளாக அதிகாரத்தை இந்த ஒரு குடும்பம் பேரண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, நீ என் பிள்ளை. வெறும் அதிகாரம் மாத்திரம் இருந்தா பத்தாது, அந்த பிள்ளைகளுக்கு உரிமையும் அதிகாரத்தின் உரிமையும் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வெறும் பிள்ளை பிள்ளைன்னு சொன்னா போதாது, சொத்துகள் மேலும் எல்லா காரியங்கள் மேலும் அந்த பிள்ளைக்கு அதிகாரம் இருந்தா தான் அந்த பிள்ளை அவனுக்கு பிள்ளையா இருக்க முடியும், அவர்கள் பெற்றவர்களாக இந்த பிள்ளைக்கு இருக்க முடியும். வெறும் அதிகாரம் இருந்தா போதாது, அந்த அதிகாரத்தின் அனுபவிக்கிற உரிமையும் வேண்டும். அதுதான் இயேசு சொல்றா, தேவன் சொல்றா, அல்லேலூயா. பிள்ளைகளாக அதிகாரம், அதிகாரத்தோடு உரிமையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எப்படி நம்ம விசுவாசிக்கணும்? இதை எப்படி நம்ம நம்பணும்? ஒரு மனுஷன் நம்பிக்கையினால தாங்க பிழைத்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்பிக்கை இல்லாத விசுவாசம் வேஸ்ட். அல்லேலூயா, வேஸ்ட். அதனால நம்ம விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அத நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா நம்பிக்கையும் தூண்டுகிறவரும் ಏನ್ರಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಜೋರಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. ಜೋರ ಅಷ್ಟೇನಾ? ನಿಮ್ಮ ವಾಯ್ಸ್ ಎಲ್ಲ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಮ್ಮ. ನೀವು ಮನೆಯಲ್ಲ ಹೆಂಗೆ ಮಾತಾಡ್ತೀರಾ ಏನು ಎತ್ತ ಅಂತ ಫುಲ್ ವಾಯ್ಸ್ ಬೇಕು ನನಗೆ, ಫುಲ್ ವಾಯ್ಸ್. ನಂಬಿಕೆಯನ್ನು ಓದಿ, ವಾಕ್ಯ ಓದಿ. ಅದು ಯಾವುದದು? ಇಬ್ರಿಯರ್ ಯಾವ ವಾಕ್ಯ ಅದು? ಬೇಗ 12 ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಪೂರೈಸುವವನು. ಸಾಕು. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು. ನೀங்கள ಪಡಿಗಮ್ಮ. ಯಾವ ವಾಕ್ಯ ಅದು? 12:2. 12:2. இப்ரியர் 12:2. நம்பிக்கை நமக்குள்ள எப்படி வந்துச்சு? நம்ம எப்படி நம்பணும் இயேசுவை? பிள்ளைகளாக அதிகாரத்தை உரிமை எப்படி கொடுத்தார் என்று எப்படி நம்புகிறோம்? 12:2. அவர் அப்படியா இருக்குது? தமிழ்ல மேல கீழே ஆயிடுச்சா? கன்னடால 12:2 சொல்லுது, நம்பிக்கையை தூண்டுகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவரும் இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா ಅಂತ ಹೇಳಿ. அப்படி இருக்குதுங்களா? நம்பிக்கை பத்தி இல்லீங்களா? மேகம் போல சாட்சிகள், திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க விசுவாசத்தின் துவக்குகிறவரும் அதை நிறைவேற்றுகிற. போதும். விசுவாசத்தை நமக்குள்ள, அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவர் தாங்க அந்த விசுவாசத்தை தூண்டினார். நமக்குள்ள அந்த விசுவாசத்தை அவர் தான் தூண்டினார். அந்த விசுவாசத்துக்கு தக்க காரியங்களை அவரே தான் நிறைவேற்றுகிறார். ஆமென். பாருங்க, இந்த கிருபையின் காலத்துல நம்ம ஒண்ணுமே பண்ணலங்க, எல்லாம் இலவசமா வந்து கொண்டிருக்கு. கர்நாடகா கவர்மெண்ட் உச்சிதா 2.5 வருஷம் அவரு கொஞ்சம் வந்துச்சு. இவர் சீட்ல உட்கார்ந்தாரு, இப்போ ஏதோ பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இலவசம் கூட மாறிடலாம், ஆனா இயேசுவின் இலவசம் எப்பயும் மாறாது. ஆமென். வானம் பூமி அழிஞ்சு போவோம், என் வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று சொன்னவர் அவர். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவருக்கு இன்றைக்கு நாம் தத்து பிள்ளைகளாக இருந்தாலும், அல்லேலூயா, அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு முதலே சொல்லிட்டார், உன் நிமித்தமா எல்லா ஜாதி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரி, நாம் இயேசுக்கு பிள்ளையா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்த பிள்ளைகளா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எப்படி வந்தோம்? தேவன் நம்மை தத்தெடுத்துக்கினார். படிங்க, இது ಗಲಾತ್ಯರ್ ಓದಿ ನಮಗೆ ಸಮಯ ಹೋಗ್ತಾ ಇದೆ. 3 இப்போ படிச்சிங்களே. ಓದಿ ಅದು. ನೀವೆಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆ ಮೂಲಕ தேவர புத்திரராகித்தீரே. நல்லா கவனிங்க, நாம் இயேசு மேலே நம்பிக்கை வைத்தோம். அவர் தெய்வம், பாவிகளை தேடி வந்து ரட்சிக்க வந்த ரட்சகர், பாவம் சாபத்துக்காகவும் நித்திய நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி அவர் சிலுவையை சுமந்து சாபத்தின் முன்படியை சுருட்டி கொண்டு பாடுகளை பட்டு கேலி கிண்டல்களை அனுபவித்து அவர் கல்வாரி அந்த கொல்கத்தா மலை மேலே 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு விலாவென குத்தப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து இன்றைக்கு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். நமக்காக ஒரு இடம் ஆயத்தப்படுத்தும்படி மீண்டும் அவர் மேகங்கள் நடுவில் வரப்போகிறார் என்று நீ விசுவாசிக்கிற தெரியுமா? அந்த விசுவாசத்தினால இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள், புத்திரிகளாக இருக்கிறீர்கள். அப்படின்னா பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெறும் பிள்ளைன்னு சொன்னா ஆவாது. தத்தெடுத்துக்கிற ஆண்டவர் வெறும் பிள்ளைன்னு சொன்னா ஆவாது. அந்த அதிகாரத்தோட அந்த உரிமையை நமக்கு வேணும் இல்லையா? கீழே படிங்க. ಹೇಗೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸೇರುವುದಕ್ಕೆ தீட்சஸ்தான இயேசுக்குள்ள அந்த வாக்கு தத்தக்குள்ள அவருக்கு பிள்ளைகளாக தத்துக்கு போகிறதுக்கு நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ಜ್ಞಾನಸ್ಥಾನத்தை எடுத்திருக்கிறோமா இல்லையா? எடுத்திருக்கிறோம். ದೀಕ್ಷಾಸ್ಥಾನದ ಮೂಲಕ ನೀವೆಲ್ಲರೂ கிறிஸ்தனನ್ನು தரிசிக்கொண்டிருந்தீரே. அப்படின்னா இயேசுவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் போல் சொல்றா, இனி வாழ்கிறவன் நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப டெரர் அவன், ரொம்ப கடினமான மனுஷன் அவன். ஆலயங்களை சுடுகிறவன், ஜனங்களை கொல்லுகிறவன், ஜெயிலுக்கு சிறைக்கு போடுகிறவன். அப்படியாப்பட்ட சவுல என்ன பண்ணார் ஆண்டவர்? பவுலாக மாத்தினார். அவன் சொல்றான், இனி வாழ்றது இந்த பவுல் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட கடினமான மனுஷனு கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? ஜனங்க புகழ்ற அளவுக்கு அவனை உயர்த்தி வச்சிடுவாரு. புலிதிலிருந்து தூக்கி என்ன பண்ணுவாரு? ராஜாக்கள் மத்தியில பாருங்க. திங்கட்கிழமை ஃபாரின்ல இருந்து வராங்க வெள்ளக்காரங்க. அவங்க பக்கத்துல நானும் பாஸ்டர்மாலாம் உட்கார போகணும். அந்த வார்த்தை பொய்யாவாது. புலிதிலிருந்து தூக்கி பிரபுக்கள் மத்திய, அவங்களாம் பிரபு ராஜாங்கம் வெள்ளக்காரங்க, அவங்க மத்தியில நம்ம உட்காரோம்னா இந்த வார்த்தை நிறைவேறுது. ஆமென். அவர் வாக்கு தத்தம் தந்தா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். எப்படாப்பட்டவங்களே கூட, ஐயோ என் மகன் இப்படி இருக்கிறானே, திருந்தவே மாட்டானா? கண்டிப்பா திருந்துவான். இயேசு பக்கம் தள்ளி விடு. அல்லேலூயா. ஐயோ என் மகன் இப்படி இருக்கிறானே, எல்லா பிள்ளைங்க இப்படி இருக்குதே, மாற மாட்டானா? இயேசு பக்கம் தள்ளி விடு. அல்லேலூயா. இயேசு யார் என்று சொல்லு, இயேசு யார் என்று தெரியப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வா. இயேசு பெரிய காரியங்கள் செய்கிறார். ஆவாதென்று இல்லை. என்னோட மோசமான ஆளை பார்த்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படியாப்பட்ட மனுஷனை ஆண்டவர் மாற்றும் போது அப்படியாப்பட்ட சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பா மாற்றுவார். அல்லேலூயா. 7 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். மாத்தி இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறவங்க விடுதலை ஆகும்படி தேவன் என்னை வச்சு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். பாவத்துல கட்டில இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது உங்க பிள்ளைங்களை கூட பயன்படுத்துவார். ஏன்னா உங்க பிள்ளைங்களை அவர் ஒருபோதும் மறக்கவே இல்லை. ஐயோ அவங்க பிள்ளைங்களை ஆண்டவர் நினைச்சா, ஐயோ இவங்க பிள்ளைங்களை ஆண்டவர் நினைச்சா, ஐயோ இவரை நினைச்சிருந்தாரு, இவர் எப்படி இருந்தாரு, இன்னைக்கு மாறி இருக்கிறாரு, என் பிள்ளைய ஆண்டவர் நினைக்கலையா அப்படின்ட்டு நீ நினைச்சா உனக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க.
எரேமியா 1:5 என்ன சொல்லுது? ஈஸி, பைபிள் துறக்காதீங்க. தாய் கருவிலே அவர் உன்னை கண்டார். அல்லேலூயா. ஈஸி வசனையா பைபிளை திறக்கிறீங்க. ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನನ್ನು ದೇವನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்படின்னா தாய் கருவிலே நீ உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேவன் அறிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் இல்ல, எல்லா ஜாதி ஜனங்களையும் அவர் தாய் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார். எதுக்கு? வெறும் தாய் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு வெறும் அப்படியே வெறும் தெரிஞ்சுக்கணும் அப்படியே இல்ல. படிங்க கிளீனா அந்த வசனம். 1:5 நான் உன்னை நீ என்னாமதி மக அன்று உருவாகிறதுக்கு முன்பதாகவே உன்னை அறிஞ்சிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ கர்ப்பத்துல வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடு. எரேமியாக்கு மாத்திரம் இல்லைங்க, யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்றீர்களோ பெக்க போறீங்களோ எல்லாருக்கும் தேவன் சொல்ற வார்த்தை இதுதான். அந்த பிள்ளைகளை அவர் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு எல்லா சாதி ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா மாத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ப்பம் தரித்திருக்கிறீர்களா? கைகளை வைங்க, இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கர்ப்பத்து உள்ள இருக்கிற இந்த பிண்டோ உன் சித்தத்தை செய்ய வெளியே வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே, இதோ நீ கொடுத்த இந்த கனி இதோ வளர்ந்து நிக்குது, இது சரியான முறையில வரல என்று நீ ஜெபம் பண்ணு, அதை சரிப்படுத்துகிறவர் தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது வந்து பெத்துவங்க கையில இருக்குது. அது என்ன இருக்குது? பெத்துவங்க கையில இருக்குது. அல்லேலூயா. ಇದರಲ್ಲಿ ಮಗು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ದೇವರೇ 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 ಕಾಲ போடு, ஆடுறா பல்ட்டி, ஆடுறா ஜம்ப், இந்த ஜம்ப் அந்த ஜம்ப், இன்னும் என்னென்ன ஆகுது அந்த ஜப்பத்துக்கு அந்த அந்த ஒரு அறிக்கை அது ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு இன்னும் என்னென்ன பல்ட்டி அடிக்கணுமோ எல்லாமே அடிச்சிட்டோம். அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கறது, ஜபம் பண்றது, பாஸ்டிங் பிரேயர், அந்த பாஸ்டிக் சொல்றது, இந்த பாஸ்டிக் சொல்றது, முட்டி போறது, முட்டியில நடக்கிறது எல்லாமே பண்ணிட்டோம். அல்லேலூயா. எல்லாமே பண்ணிட்டோம். குழந்தை பிறந்த உடனே நல்லியம்மா பண்ணாங்க. அப்படியே நான் வந்து குழந்தைய வாங்கலை, நான் இன்னும் எந்த குழந்தைய சின்னதில் நான் தூக்க மாட்டேன், என் பிள்ளைங்களே நான் தூக்கல. எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி, கொஞ்சம் வளரணும் தான். நம்ம சோட்டுக்கிறார் அங்கே யோசப், ஐகுப்த தேசಕ್ಕೆ ராஜா, எகிப்து தேசத்துக்கு ராஜா, அந்த பேர் தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர் கொஞ்சம் வளர்ந்த பேர் தூக்கி பேர் வச்சோம், இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் அவங்க வாங்கி தேவனுக்கு நாமத்தை என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தினாங்க. அங்கேயே முட்டி போட்டு. அல்லேலூயா. அது கூட ஒரு மிராக்கல் காரியம் தான் வச்சுக்கலாம். அது கூட ஒரு மிராக்கல். அன்னைக்கு நைட்டு இவங்க வினைக்கு போகலான்னு நான் தான் தடுத்தேன். வாண்டா, போயிருந்தா 2 லட்சம் ரூபாய் போட்டுக்குவாங்க. நார்மல் டெலிவரி இருந்தால் கூட சிசேரிங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம படங்க பார்க்கலையா? இப்போ பாஸ்டர் படம்லாம் பார்க்குறோம், முக்கியமானது பார்க்குறோம். அதுக்கு அடிமை ஆகலை நாங்கள். அல்லேலூயா. அதுக்கு அடிமை ஆகலை. பார்த்துட்டு உடனே அப்படியே மனசில் டிலேட் பண்ணிக்கிறோம். நம்ம பாஸ்டர் சொல்லிட்டா நாங்களும் பார்த்துக்கிறோம். நியாயத்திற்குள்ள என் கூட வந்து நீயே நிற்கணும், நான் தள்ளப்பட்டா நீயும் தள்ளப்படணும். என்ன ஃபாலோ பண்ணாத, இயேசுவை பார்த்து ஃபாலோ பண்ண. அல்லேலூயா. இயேசுக்கு எது பிடிக்கும்ட்டு அதை தெரிஞ்சுக்கின்னு கேட்டு ஃபாலோ பண்ணிக்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல, வீட்டில் தான் இருந்தேன். காலையில் எழுந்துச்சு ஜபம் பண்ணேன். ஃபோன் வருது, கிரேந்து 1/2 hour பார்க்குறாங்களா, இல்லைன்னா சிசேரியன் பண்ணி தூக்கணுன்றாங்க. ஒன்றும் ஆகாதுரா. மறுபடியும் போய் ஜபம் பண்ணேன். மறுபடியும் போய் ஜபம் பண்ணிட்டு இயேசு நாமத்தில் இன்னொரு பாஸ்டருக்கோ ஃபோன் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன் பிரார்த்தனை மாட்டேன் பண்ணாங்க. அவங்களும் பண்ணாங்க, இல்லைன்ட்டு இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய பிள்ளைகள் ப்ரேயர் பண்ணிங்க. நேராக ஹாஸ்பிட்டல் உள்ள போகணும் இல்லைங்களா? வெளியே நீங்கள் உள்ளே இருந்தீங்க, எங்களை ஜென்சன் உள்ள அப்போ கூட நான் என் தேவன் மேலே விசுவாசத்துக்குள்ளே தான் வந்தேன். ஒன்றும் ஆகாது, சிசரிங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒரு விசுவாசத்துக்குள்ளே தான் வந்தேன். அரைவரம் சொல்லினே இருந்தாங்க. பார்த்தா ஆயம்மா உடையாந்து குழந்தை பொருந்துச்சுன்னு உடனே எந்த குழந்தைன்னா பெண் தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். எனக்கு இதே இடத்துல ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தா, உன் மகள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பிறப்போறா, அவளுக்கு நீ சாமுவேல் என்று பேர் விடு என்று சொல்லும் போது நான் நேராக போய் அவள் கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்பதாகவே பாஸ்டர் அம்மாக்கு சொல்லிட்டேன். நான் கர்ப்பம் தரிக்கிறா, குமாரனை பிறப்போறா என்று தரிசனத்தை கண்டுட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி 1 வாரமோ 2 வாரமோ ஆச்சு. நல்ல செய்தியை சொன்னாங்க.
என்னான்ட்டு கர்ப்பவதி ஆயிட்டேன். நான் என் மனசுல சாமுவேல் பொறுக்கிறார், சாமுவேல் இப்படியே தான் யோசிச்சுன்னு இன்னொரு ஊழியக்காரருக்கா அதை சொல்லிட்டேன். ஐயா அவரும் ஆமாயா சாமுவேல் தான் பொறுப்பு. அங்க பெட்ட புள்ள இருந்தா எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஆனால சந்தோஷம், ஏதோ ஒரு புள்ள நார்மலா தேவன் நமக்கு கொடுத்தாரே செலவில்லாத என்று ஒரு சந்தோஷம் என்ன புள்ள இருந்துச்சு. அந்த பாஸ்டருக்கு சொன்னேன், ஐயா பொட்ட புள்ள. அவர் என்னன்றாரு தெரியுங்களா, ஐயா ஐயா என்னயா அப்படி சொல்றீங்கோ, என்னயா அப்படி சொல்ல. சரி விடு நம்ம எல்லாம் ஆண் குழந்தை நானும் இப்ப பேசிட்டு இருந்தேன். சரி விடு ஏதோ ஒண்ணு கர்த்தர் கொடுத்தாரே அது கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் அப்படின்னாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு சில காரியங்கள் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் சந்தோஷத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் 2 பேர் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்க குடும்பத்துல பொட்ட புள்ள பிறந்ததுக்கு நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய சந்தோஷத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனோ முறை ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்த போய் ஏமாத்தி இருக்கலாம். ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா. நினைச்சுக்கங்க, எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு நன்றி. ஆமென் சொல்லுவோமா? யோபு அதுதான் சொல்லிட்டான். இருக்கும் போதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லாத போதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆததுனால நாம் பிள்ளைகள் பிறந்த உடனே ஏன் ಮಾಡ್ತೀವಿ ನಾವು? ஹலோ நல்லா கவனிங்க. இங்க நமக்கு சமயம் இருக்குது. நம்ம பிள்ளை பொறுக்கிறதுக்கு முன்பதாக அல்ல பலவிதமான தவத்தில் இருக்கிறோம், தவம் எடுக்கிறோம். ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அது, ஆண்டவரே இது கொடுத்துரு, ஆண்டவரே அது கொடுத்துரு, ஆண்டவரே இப்படி அப்படியெல்லாம் சொல்லி கடைசியில குழந்தை பிறந்த உடனே சிலர், எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு நான் சொல்றேன், இல்லையா? இன்னும் இங்க கல்யாணம் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, இருக்கட்டும். எல்லாம் ஏசு நாமத்துல நான் தான் கல்யாணம் பண்ண போறேன், ஏசு நாமத்துல உங்க பிள்ளைங்களுக்கு நான் தான் பேரே வைக்க போறேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிக்குங்க. அப்புறமா பாஸ்டர் நான் கிறிஸ்டின், நாங்கள் ஒரு முஸ்லிம்ஸ் மாப்பிள்ளைய பார்த்துட்டு மாத்திரம் வந்துடாதீங்க, தயவுசெய்து அப்படியே போயிடுங்க. பாஸ்டர் நான் கிறிஸ்டின், என் மாப்பிள்ளை இவர் 2 வந்து தயவுசெய்து வந்துடாதீங்க. ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, அது மறுபடி தவறு செய்ய போகாதீங்க. பாருங்க, எங்கள் வீட்டு கீழே ஒரு 20 பேர் ஒரு ஃபேமிலி இருக்குது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையே உள்ள இல்லை, காக்கா வந்து எடுத்துச்சு. வழியில விதிக்கப்பட்ட விதையை போல அது வார்த்தை உள்ள போல. ஆனா அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. போனாங்க வந்தாங்க ஆயிடுச்சு. அம்மாவுக்கு டெலிவரி நாளில் காலையில் 7 மணிக்கு சவுண்டு எட்டி பார்க்குற ஃபுல் ஃபேமிலியாக அவன் வந்து திட்டினுக்கிறான் என்ஜின் ரோட்டில். கிறிஸ்டின்ஸ் ஆனீங்கோ, அல்லேலூயாவானீங்கோ, என் பொண்டாட்டியை காசு அடி சம்பாரிச்சு ஏமாற்றி துணுனுக்கிற டிஎன்டி கல்லை தூக்கி மாமியாரை அடிக்க போகிறான். அவ்வளோ பேஜார். அங்கே பாஸ்டர் வீடு இருக்குது. பாஸ்டர் 2 பிள்ளைங்களும் அவங்க ஒய்ஃப் வீடு எட்டி பார்க்குறாங்க, அவங்கள திட்டுறான். சர்ச்சில் வச்சுக்கிட்டு குடும்பத்தை பிரிக்கிறீங்களா? இவங்ககிட்டலாம் காசு கலெக்ஷன் பண்ணிக்கின்னு ஏமாற்றி துணுனுக்கிறீங்களா? அல்லேலூயாங்க நீங்களாம். அப்படி கெட்ட வார்த்தை. ಆಂಡವರ್ சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ನಾಮವನ್ನು ಯಾವ ದೋಷಿನಿಗೂ ತರಬಾರದು. ಹಂಗಂದ್ರೆ ಇದರಿಂದ ದೇವರ ನಾಮ ದೋಷಿನೇ ಪಡುತ್ತಾ, ಇದರಿಂದ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗುತ್ತಾ ಅಂತ ಗೊತ್ತಾದ್ರೆ ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. ಆ ಕಾರ್ಯ ದಯವಿಟ್ಟು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. ಇವತ್ತೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಬೋದು, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಒಂದು ವೇಳೆ ಆಗ್ಬಿಡ್ತು, ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಗ್ಬಿಡ್ತು, ಅವ್ರಿಗಾಗಿ ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಆ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಡೈಲಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು, ಹೇಗೆ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಆ ಮಗುವನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಂಡ್ರು ಅದೇ ರೀತಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಆ ಇಡೀ ಕುಟುಂಬವನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ, ನರಕದಿಂದ ಪಾರು ಮಾಡಿ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬರುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮ್ದಾಗಿದೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ನಮಗೆ ಸತ್ಯವಾದ ಇರೋದು ಇದ್ದಂಗೆ ಹೇಳೈತೆ. ಏನು? ಒಬ್ಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪರದೇಶಿ. ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವನು ಬಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. ಇವಾಗ ಒಬ್ಬರು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪರದೇಶಿಗೆ ಹೋಗಿ ಒಬ್ಬರು ಬಾತಾಳಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾ? ಅಲ್ಲಿ ಉಣರ್ವು ಇರುತ್ತೆ, ನೀನ್ ಕಣ್ಣಾರೆ ನೋಡ್ತೀಯ, ಆ ಫೀಲಿಂಗು ಇರುತ್ತೆ, ಅದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾ? ಖಂಡಿತವಾಗಿ ಇರಲ್ಲ. ಇಬ್ಬರು ರಚನೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಅವ್ರ ಕುಟುಂಬ ಸಮೇತ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು. ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ಪಾಸ್ಟರ್ ಅನ್ಯ ಜನಗಳೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ
ಹಾಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಅನ್ಯ ಜನಗಳು ರಕ್ಷಣೆಗೆ ಬರ್ಬೇಕಂತಾನೆ ದೇವರು ನಿನಗೆ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳೋಣ. ಅರ್ಥ ಆಯ್ತರ? ಆಗ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರೋದಲ್ಲ. ರಕ್ಷಣೆ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುವವರು ಇದ್ರೆ ಹೇಳಿ, ನಾನು ಇಲ್ಲಿಂದ ನನ್ನ ಕೈಲಿ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಮಾಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳಿ. ಹಾಲೆಲೂಯ. ನೋಡಿ, ಈ ತರ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ದೇವರ ನಾಮ ದೋಷಣೆ ಆಗುತ್ತೆ, ಕುಟುಂಬದ ಮರ್ಯಾದೆಗಳಿರಲ್ಲ. ಈ ತರ ಕುಡಿಗಾರಗಳು, ಗಂಜಡುಗಳು ಇದೆಲ್ಲ ಹೋಗಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಿರಲ್ಲ. ಚರ್ಚ್ಗಳ ಇಲ್ಲ, ನಾನು ಹಾಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಚರ್ಚ್ಗಳ ಇಲ್ಲ. ಒಳ್ಳೆ ಹುಡುಗರನ್ನ ನೀವೇ ನೋಡ್ರಿ, ಕ್ರಿಸ್ತವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವನ್ನ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವನ್ನ. ಯಾಕ್ರಿ ಚಪ್ಪರು ಗಪ್ಪರು ಇಂಥವರೆಲ್ಲ ನಮಗೆ ಬೇಕು? ಹೇಳಿ, ನಮ್ಮ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇಲ್ವಾ? ಇಷ್ಟಿಷ್ಟೇ ಎತ್ಕೊಂಡು ಊಟಕ್ಕೂ ಇಲ್ಲ, ಉಪ್ಪಗೂ ಇಲ್ಲ. ದೇವರು ಅದಕ್ಕಾಗಿ ದರಿದ್ರರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, ಆತನು ಶಾಪವನ್ನು ಒತ್ತಿ ತೀರಿಸಿದ್ದು ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತದಲ್ಲಿ ಇರಬೇಕು, ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕಂತಾನೆ ಆತನು ಪಾಡುಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ದೇವರು ದತ್ತ ಸ್ವೀಕಾರ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅಧಿಕಾರ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸಿಸಿರಿ. ಆದ್ರಿಂದ ಇವತ್ತು ಹುಟ್ಟುವಂತ ಮಕ್ಕಳು ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ವಾವ್ ನಮ್ಮ ತಾತ ತರ, ವಾವ್ ನಮ್ಮ ಮಾವ ತರ, ವಾವ್ ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ತರ, ವಾವ್ ದೇವರ ತರ ಅಂತ ಹೇಳು. ಹಲ್ಲೆಲೂಯ. ದೇವರು ರೂಪಿಸಿದಂತ ಮಗು, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸು. ಹಲ್ಲೆಲೂಯ. ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ, ಆದರೆ ದೇವರ ನಾಮವನ್ನು ಏನು ಮಾಡಲ್ಲ, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲ್ಲ. ಕೀರ್ತನೆ 127:3 ಹೇಳುತ್ತೆ, ಪುತ್ರ ಸಂತಾನವು ದೇವರಿಂದ ಬಂದಂತ ಬಹುಮಾನ. பிள்ளைகளோ கர்த்தரால வந்த கிஃப்ட். அல்லேலூயா. அந்த கிஃப்ட் கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நன்றி செலுத்தணுங்கೋ. நன்றி. ஹalleluya. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ದೇವರು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾತಕ್ಕಂದ್ರೆ ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ನಮ್ಮ ಕಾರ್ಯವಲ್ಲ. ನೀನು ಎಷ್ಟೇ ಓದು, ಯಾವ ತರ ದೊಡ್ಡ ಜಾಬಲ್ಲಿ ಕೂಡ ಇರು, ಆದರೆ ದೇವರು ಪ್ರತಿಷ್ಠೆ, ನಿನ್ನ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದು ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳೋಣ. ಆಮೇಲೆ ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿ, ದಾವೀದ ಹೇಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಕೀರ್ತನೆ 139:13 ನಾವು ನೋಡುವಾಗ, 139:13 ವಾಕ್ಯ ಓದೋಣ. ನನ್ನ ಅಂತರಂದ್ಯಗಳನ್ನು, ಹಂಗಂದ್ರೆ ನನ್ನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಹಂಗಂದ್ರೆ ನನ್ನ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಏನಿದೆ? ಹಾರ್ಟ್ ಇದೆ, ಕಿಡ್ನಿ ಇದೆ, ಲಿವರ್ ಇದೆ, ಲಂಗ್ಸ್ ಇದೆ, ಕರಳಿದೆ, ಚಿಕ್ಕ ಕರಳು, ದೊಡ್ಡ ಕರಳು, ಈಗೆಲ್ಲ ಇದೆ. ಏನೇನೋ ಹೇಳ್ತಾರೆ, ಇದೆಲ್ಲ ಇದೆ. ಅದೇ ದಾವೀದ ಹೇಳ್ತಾನೆ, ಏನು ಓದಿ ಮತ್ತೆ, ನನ್ನ ಅಂತರಂದ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲ ಸ್ಪೇರ್ ಪಾರ್ಟ್ಸ್ ಅನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವನು. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯ. ಏನ್ ಹೇಳ್ದ ನೋಡಿದ್ರ? ನನ್ನ ಅಂತರಂಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವನು ನೀನಲ್ಲವೇ. ಹಲ್ಲೆಲೂಯ. ತಂದೆ ತಾಯಿಗಳಲ್ಲ ರೀ ಮಕ್ಕಳನ್ನು ರೂಪಿಸೋದು. ಹಲ್ಲೆಲೂಯ. ತಂದೆ ತಾಯಿಯಲ್ಲ ರೀ ಮಕ್ಕಳನ್ನು ರೂಪಿಸೋದು. ನಿನಗೆ ಗೊತ್ತಾ ಆ ಮಗು ಹೇಗೆ ಬೆಳೆಯುತ್ತೆ, ಹೇಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ, ಹೇಗೆ ಬೆಳೆಯುತ್ತೆ? ಹಲ್ಲೆಲೂಯ. ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ಹೇಳ್ತಾನೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪದ ಇದೆ, ಅಂಡಾನ್ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ. ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಒಂದು ಅಂಡಾನ್, ಗಂಡಲ್ಲಿ ಒಂದು ಅಂಡಾನ್ ಇರುತ್ತೆ. ಈ ಎರಡು ಅಂಡಾನು ಸೇರುವಾಗ ಮಾತ್ರನೇ ಒಂದು ಧೂಳಾಗಿ, ಕೆಲವು ದಿನ ಹುಳವಾಗಿ, ಕೆಲವು ದಿನದಲ್ಲಿ ಮಗುವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತೆ. ಅದು ನೋಡುವಾಗ ಅದು ಧೂಳಾಗಿರುತ್ತೆ. ಧೂಳು ಗೊತ್ತಾ? ನೋಡಿದ್ರೆ ಗುಡಿಸುವಾಗ ಧೂಳು ಆರುತ್ತೆ. ಆ ಅಂಡಾನಲ್ಲಿ ಸೇರುವಾಗ ಅದೇ ಆ ಧೂಳೆ ಮಗು. ಆ ಮಗುಗೆ ಹೇಗೆ ಜೀವ ಬರುತ್ತೆ, ಆ ಮಗುಗೆ ಹೇಗೆ ಹಾರ್ಟ್ ಬೀಟ್ ಆಗುತ್ತೆ, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ, ನನ್ನಿಂದ ಈ ಮಗು ಹುಟ್ಟಿತು, ಇವತ್ತು ಹೇಳೋದು ನಾನು ಇಲ್ದಿರ ಈ ಮಗು ಹುಟ್ಟು ಬಿಡುತ್ತಾ, ಎವಳೋ வீட்டில் சண்டை பார்த்துருக்குறேன்,
நான் பெத்து போட்டேன். அவர் சொல்லுவார், நான் இல்லாத எப்படி பெத்து போட்டுற? நீயும் இருந்தா மாத்திரம் இல்லையா, சன்றுல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும். அந்த தூசி பெண்ணுடைய கர்ப்பத்துக்குள்ள போன உடனே அது ஒரு புழுவா மாறுது. கொஞ்ச நாள்ல ஒரு புழு. அந்த புழுவுக்கு ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அந்த புழுவுக்கு உள்ள ஆத்மாவை தேவன் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க உண்மை. இதுதான் ಉಣ್ಮೆ. ಆ ಉಳಕ್ಕೆ ಜೀವವನ್ನು ದೇವರೇ ಕೊಡೋದು. ಅದಕ್ಕೆ ದಾವೀದ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಅಂತರಾದಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವನು ನೀನೇ ಅಲ್ಲವೇ? ಗಂಡಿಂದ ಹೆಣ್ಣಿಂದ ಏನು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಮಾತ್ರನೇ, ಆತನ ಆಲೋಚನೆ, ಆತನ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಇಂದ ಮಾತ್ರನೇ ಆ ಮಗು ತನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಕೂಸಾಗಿ ಹುಟ್ಟಿ ಬರೋದು. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. ಅದೇ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ತಾತ ತರ, ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಅಪ್ಪ ತರ, ಅಯ್ಯೋ ದೇವರ ತರ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ಹಾಗಂದ್ರೆ ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, ಅವರನ್ನು ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ದೇವರು ನಿರ್ಮಿಸಿದನು. ಆಮೇಲೆ ಅವಾಗ ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದನಂದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ಬೇಕು ಫಸ್ಟ್. ಎರಡನೇದು ಹೇಳ್ಬೋದು, ತಾತ ತರ ಇದೆ, ತರ ಇದೆ, ಎಲ್ಲ ತರ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಮೊದಲು ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ಬೇಕು, ಮರ್ತೋಗ್ಬಾರ್ದು. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು, ಆಶೀರ್ವಾದಗಳು, ಬ್ಲೆಸ್ಸು, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಓದೋದು, ಡಿಗ್ರಿ ಪಟ್ಟ ತಗೊಳ್ಳೋದು, ಇಲ್ಲ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಪೋರ್ಟ್ಸಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕಪ್ಪು ಗಿಪ್ಪು ತಗೊಂಡ್ರೆ ಕೂಡ ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಹೊಗಳೋಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. ಚಂದ್ರು எவ்வளவா இருந்தானே அங்கே மாற்றான். ஆனால் என் மனசுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திர பையன் அல்லவா, என் மனசுக்குள்ள அவனுக்கு நீ உயர்த்திட்டே நீ வெய்ய, அவனை உளுந்து போயிடுவான். தாழ்த்தப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துவார், மேட்டிமைப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. எல்லா மேட்டிமையும் தேவனுக்கு செலுத்தும். நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி பேசணும். ಆಮೆನ್ ಆಮೆನ್ சொல்லுவோமா? அந்த ದಾವೀದ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಅಂತರಾಯಗಳನ್ನು ರೂಪಿಸಿದವನು, ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವನು ನೀನೇ ಅಲ್ಲವೇ? ಎಷ್ಟು ಈಸಿಯಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. 9 ತಿಂಗಳು 10 ತಿಂಗಳು ಗರ್ಭವತಿ ಆಗಿ ಮಗುವನ್ನು ಇವಳು ಎತ್ತಿದಳು ಅಂತ. ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಿಸ್ಟಮೆಟ್ ಇದೆ ಗೊತ್ತಾ? ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ஒரு நாள் நீயே சிந்தித்து பார், உட்கார்ந்து நீயே சிந்தித்து பார். ஆண்டவர் உன்னை எப்படி படைச்சார், உன்னை எப்படி உருவாக்கினார்? அசிங்கமா இல்ல, உன்னை வெண்மையா உருவாக்கிக்கிறார். கருப்பா இருக்கிறவங்களையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார், வெள்ளையா இருக்கிறவங்களையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். ஆமென். ஆனா உன்னை எப்படி படைச்சா, உன் உறுப்புகளை எப்படி அவர் உருவாக்கினா, எதற்காக உருவாக்கினா, எதற்காக அந்த உறுப்புகளை பிளஸ் பண்ணார், ஆசீர்வதித்தார் என்று கொஞ்சம் நீ நினைச்சு பாரு உன் உள்ளங்களே. ஹல்லேலூயா. நான் பெத்துட்டேன், நான் இப்படி இருக்கிறேன், நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர். ஹல்லேலூயா. நீ ஒரு தூசியா தான் நீ என்ன பண்ண, உன் பிள்ளைய பார்த்த அந்த தூசிக்கு உயிர் கொடுத்தவர் ஆண்டவர். ಆಮೆನ್ ಆಮೆನ್ சொல்லுவோமா? ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದಿ, ಕೀರ್ತನೆ 119:13. ಬೇಗ ಓದ್ಬೇಕು. ಯಾರನ್ನ ವರಾಂಗ್ಲಾ ಯಾರೋ ಬರ್ದಿಲ್ಲ ಅಮ್ಮ ಅಲ್ಲ. ನನ್ನ ತುಟಿಗಳು ನಿನ್ನ ವಿಧಿ ವಚನಗಳನ್ನೆಲ್ಲ ವರ್ಣಿಸುತ್ತವೆ. ಅಷ್ಟೇನಾ? 119:13 ನಿಮಿಷ. ನನ್ನ ತುಟಿಗಳು ನಿನ್ನ ವಿಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ವರ್ಣಿಸುತ್ತವೆ, ಸರ್ವ ಸಂಪತ್ತಿನಲ್ಲಿ ಹೇಗೋ ಹಾಗೆ ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆನಂದಿಸುವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಏನರ್ಥ ಆಯ್ತಿದ್ದು? ಸರ್ವ ಸಂಪತ್ತಿನಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀವೋ ಹಾಗೆಯೇ ದೇವರ ಮಾತಲ್ಲಿ ಕೂಡ, ಹಂಗಂದ್ರೆ ಆತನ ಕಟ್ಟಳೆಗಳಲ್ಲಿ, ಆತನ ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಆನಂದಿಸುವವರಾಗಿರ್ಬೇಕು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಸಂತೋಷ ಬರುತ್ತೆ, ಕಾಸು ಬರುತ್ತೆ, ಒಡವೆ ಬರುತ್ತೆ, ಗಿಫ್ಟ್ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂತ ಹೇಳಿ ಸಂತೋಷ ಪಡ್ತೀವಾ ಇಲ್ವಾ? ಹೇಳ್ರಿ. ಇವಾಗ ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ನಿಂತಿರ್ತಾರೆ, ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂಡ್ ವೈಫ್ ಮ್ಯಾರೇಜ್ ಅಲ್ಲಿ.
ಎಲ್ಲ ಬಂದು ಕಾರ್ಡು ಗಿಫ್ಟ್ ಕೊಡ್ತಾರೆ, ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. ಕೆಲವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಏನು ಕೊಡಲ್ಲ ಅಂದರೆ ಕೂಡ ಗಂಡು ಹೆಣ್ಣಲ್ಲಿ ಸ್ಮೈಲ್ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ, ಆದರೆ ಒಳಗಡೆ ಏನಿರುತ್ತೆ, ಅವರು ಕೈಯೊಳ ಹೊಂಟಿದ್ರ ಹೇಳ್ತೀವ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರುತ್ತೆ, ಅದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಹೇಗೆ ಸರ್ವ ಸಂಪತ್ತಿನಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡುವವರು ಆಗಿರ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿ ದೇವರಿಂದ ಬರುವ ಒಂದೊಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ಕೂಡ ನಾವೇನಾಗಿರ್ಬೇಕು, ಸಂತೋಷ ಪಡುವವರಾಗಿರ್ಬೇಕು, ದೇವರನ್ನ ಮರೆಯುವವರಾಗಿರಬಾರ್ದು. ಇವತ್ತು ನಮ್ಮ ಫಾತಿಮಾ ಕುಟುಂಬವನ್ನು ನಾನು ನೋಡುವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಮಾತ್ರ ಉಗುಳಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಇನ್ನು ಅವರನ್ನು ಮೇಲೆ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಂತ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. ಕೇಳುವವರಾಗಿಲ್ಲ ಅವರು, ಇವತ್ತು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಕೊಡು, ನಿನಗೆ ಅವಾಗ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೋ ಆ ಮಾತನ್ನು ನೀನು ಮಾಡಿ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರುವುದರಿಂದ ದೇವರು ನಿಮಗೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಕೊಡೋಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆದುದರಿಂದ ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತು ಮತ್ತೆ ಓದಿ, ನನ್ನ ತುಟಿಗಳು ನಿನ್ನ ವಿಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ವರ್ಣಿಸುತ್ತವೆ, ಸರ್ವ ಸಂಪತ್ತಿನಲ್ಲಿ ಹೇಗೋ ಹಾಗೆ ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾನು ಆನಂದಿಸುವನಾಗಿರ್ತೇನೆ. ಬರೀ ತಗೊಳಕ್ ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿರಬಾರ್ದು, ಕೊಡೋಕ್ಕೂ ಮಾಡೋಕ್ಕೂ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ಬರೀ ವಾರ್ತೆ ಕೇಳಕ್ ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿರಬಾರ್ದು, ಅದನ್ನು ಮಾಡುವುದು ಕೂಡ ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ. ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ, ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ್ಯ, ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ, ಆದರೆ ದೇವರ ಆತ್ಮನು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೇಲೆ ನೀವು ತಿಳ್ಕೊಬೇಕು, ನನಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಸತ್ಯದ ಆತ್ಮನು ಬರುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಸಕಲ ಸತ್ಯದಲ್ಲಿ ಆತನು ನಡೆಸುವನು. ಸತ್ಯದ ಆತ್ಮನು ಯಾರಂದ್ರೆ ಆತನೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ. ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮಗೆ ಯಾಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಂತೆ, ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿದ್ದು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಹಾಯ ಮಾಡಿ ನಡೆಸುವ ದೇವರಾಗಿರ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಇದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ವಿ, ನಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಸಹಾಯಕನು ನನಗೆ ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅಲ್ಲೇಲೂಯ, ಅಲ್ಲೇಲೂಯ. ಅದೇ ಕೀರ್ತನೆ 39:16 ಓದಿ. ಕೀರ್ತನೆ 39:16 ಅವಾಗ ಓದಿದ್ರ? 16 ಇಲ್ವಾ? 39 ಇಲ್ವಾ? 139:16 ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆಮೇಲೆ என் கருவை உன் கண்கள் கண்டனே. அதுதான் பாதர் எப்படி பாடிக்கிறேன், கருவறி கண்கள் கண்டனே. இருக்குதா இல்லையா பாட்டு? நிறைவாய் மறைவாய் வளர்த்து கவனித்தீர் இல்லையா? கருவறை தேவன் என்ன பண்ணார்? படிங்க, மறுபடி படிங்க. என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது. நல்லா கேளுங்க பிள்ளைகளை, பெற்றோர்களே, பிள்ளையை பெக்க போறவர்களே, பிள்ளையை வயிற்றில சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, தாய்மார்களே, அவங்களது வேலை முடிஞ்சிச்சு. இவங்க தான் வாரத்தை சுமந்து என்ன பண்ண இறக்கி வைக்கிறது இவங்க கையில இருக்குது. அல்லேலூயா. அந்த கருவுல இருக்கிற அந்த குழந்தைய தேவன் கண்டார். அது அவயங்களில் என்றால் சரீரத்துல காணுகிற எல்லாம் பேர் பார்ட்ஸ்ங்க. இல்லாத போது அவைகளை அனைத்தையும் உருவாக்கப்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் முதலே சொன்னேன், ஆணும் பெண்ணும் சேரும் போது ஒரு தூசி உருவாகுது கர்ப்பத்துல. அது ஸ்பேர் பார்ட்ஸுங்க. அவைகள் இல்லாத போது தேவன் என்ன பண்ணாரு? அதை உருவாக்கினா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பா எங்க அம்மா பெத்து போட்டாங்க, அம்மா ஆசை கொண்டு பெத்து போட்டாங்க. உருவாக்கினது யார்? தேவன். அல்லேலூயா. உருவாக்கினது யார்? அவர் சிருஷ்டிகர்த்தர். ஆமென். மண்ணினால மனிதனை படிச்சு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் பிறக்கிற மனுஷனாக மாற்றி அவன் விழா எலும்பை எடுத்து சதையை போற்றி ஒரு ஸ்திரியை உண்டாக்கி இருவரும் சரியான ஜோடி, இதோ பழகி பெருகுங்கள், உன் சந்ததியை உருவாக்கி கொள்ளுங்கள், எல்லா அதிகாரம் உனக்கு இருக்குது. இந்த ஆளுகிறதுக்கு அதிகாரத்தின் உரிமையை கர்த்தர் கொடுத்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆமென். கொடுத்தாரா இல்லை? அங்கேயே சொல்லிட்டார், பெண்ணுக்கு ஆண் மேல அதிகமா ஆசை இருக்கும்ட்டு அங்கேயே சொல்லிட்டார்.
நீ கர்ப்பவதியாகி பிரசன்ன வேதனைப்படுவார். அங்கே அவரே சொல்லிட்டார். ஏன்னா இவங்க பண்ண மிஸ்டேக்கே சொல்லிட்டாரு. பெண்களுக்கு ஆண்கள் மேல அதிகமா சந்தோஷம் இருக்கும், ஆசை இருக்கும். பாருங்க, 3 நாளா ராப்பிட்டோ ஓட்டினேன் வேலையிலேருந்து வரும்போது. பாஸ்டரமா சண்டை போட்டாங்க என்கிட்ட, நீ ராப்பிட்டோலாம் ஓட்டாது, நீ ராப்பிட்டோலாம் ஓட்டா எந்தில அது ஐடி நம்ம கிரண்டு. நான் லாங் போயிட்டு வாபஸ் சும்மா வரும்போது ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்குது. வீட்டு மட்டும் வந்தேன்னா யாருன்னா ஒருத்தர் கிடைப்பாங்க, உட்கார வச்சுன்னு வந்துடுவேன். அது 2 நாள் செஞ்சுட்டேன். 3ஆவது நாள் ஒரு லேடி எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன், கிரண் ஃபோன் பண்ணி கிரணுக்கு போகுது. ஏன்னா அவருக்கு தான் ஐடி. ஹலோ, அவர் என்ன சொல்லிச்சோ தெரியல, எங்கே தெரியும், அவர் என்ன கான்செப்ட் போட்டு அங்கே இருக்கிறாங்க பாரு. நான் போய் பிக்கப் பண்ணிட்டேன். அந்த அம்மா இப்படியெல்லாம் உட்காரல, என்ன பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் உட்காந்துச்சு, வரமால விட்டேன். இது அவர் சொல்லிட்டாரு அன்னைக்கு, இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் இவர் ரைடு பண்ணி ஒரே ஃபைட்டு, அழுவு, ஒரே ஃபைட்டு. ஊழியக்காரன் நீ என்னத்துக்கு ராப்பிட்டோ பண்ற? நான் அந்த அர்த்தத்துல பண்ணல, ஏதோ ஒரு 200-300K அந்த அர்த்தத்துல பண்ண. நான் பயங்கரமான சண்டை. அதுதான் யோசிச்சேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ இருக்கிறதுல திருப்தியாயிரு. சிலர் பணத்தின் ஆசை பின்னாடி போய் தன் சமாதானத்தை கெடுத்துக்குவாங்கன்ட்டு வேதம் சொல்லுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு நேரம் இதை ஃபர்ஸ்ட் டிலேட் பண்ணணும். டிலேட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வளோ வருஷம் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிச்சார், இந்த காசுலேயே ஒன்று ஆசீர்வதிக்க போறார், அப்படியே ஆசீர்வதிச்சார் இல்லை, அதே போதும் நம்மளுக்கு சொல்லும் போது இது ஒரு நல்ல விஷயம் தான் தெரிஞ்சுக்கின்னு அதெல்லாம் டிலேட் பண்ணி தூக்கி போட்டு, நான் இனிமேல் எந்த ராப்பிட்டோ ஓட்ட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பெண்களுக்கு ஆண்கள் மேல அதிகமா ஆசை இருக்கும் என்று ஆண்டவரே சொல்லிட்டார். அந்த விஷயத்துல மாத்திரம் பெண்கள் ஆண்களை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. ஆனா அவ்வளவுதான், நிறைய பேர் கை கொடுத்து தயங்குவாங்க பக்கத்துல இருந்தா. ஐயோ, அவங்க அப்படியே கொடுக்க, இந்த வெஜி பாய்ஸ் ஒய்ஃப் எல்லாம் கொடுத்துருவாங்க, பரிசுத்த இருதயத்தோட தான் கொடுப்பாங்க. ஆனா பெண்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, கணவன் மேல அதிகமான பாசம் இருக்கும், இஷ்டம் இருக்கும், ஆசை இருக்கும்ட்டு அவங்க அந்த காரியத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். புரியுதுங்களா? எல்லாம் ஆண்டவரே, கர்ப்ப வேதனை, நீ பிரசன்ன வேதனை படுவாய், நீ பாவம் செஞ்சதுனால, நீ தவறு செஞ்சதுனால, பூமிக்கு சாபம் வந்ததுனால, இந்த சாபத்தின் நிமித்தமா நீ பிரசன்ன வேதனை படுவாய் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆததுனால நம்ம அவைகள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேவன் நம்மை பார்த்து நம்ம அவைகளை உண்டாக்கினவர் அவரா இருக்கிறார். தாய் தகப்பன் இல்லை, தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த புழு உருவாகும் போதே டக்கன் தேவன் அதுக்குள்ள ஆத்மா வைக்கிறார். அல்லேலூயா. அது எந்த ஆத்மானா ஜீவ ஆத்மா. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். புரிஞ்சுக்கங்க, படிஷ்டமா அந்த வசனம் ಅದಾಯ್ತು. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದೊಂದು ஆயுசு காலವನ್ನು தேவர் நமக்கு கொடுத்திருக்கிறானே. ஆமென். தேவன் நம்மை உருவாக்குறது மாத்திரமல்ல, நமக்கு சில ஆயுசு காலத்தையும் அவர் முன்குறித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லுவோமா? எவ்வளவு ஆயுசு காலம் வச்சிருப்பாரு? 70, 80, 100 இல்லை. நோவா காலத்திலேயே என்ன பண்ணிட்டாரு? நோவா காலத்துல 120 பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி 999 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. எப்ப பாவம் அதிகமா, ஜனங்களுடைய பாவம் அதிகமா பெருக ஆரம்பிச்சிச்சோ அப்பயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆயுசு என்ன பண்ணிட்டாரு? 140 மட்டும் பண்ணிட்டாரு. ஆனா ஆபிரகாம் எல்லாம் சாகும் போது 120க்கு மேல தான் அவர் இறந்தார். 140 பண்ணிட்டார். இன்னும் வர 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 என்ன பண்ணிட்டாரு? 70, 80க்கு பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த ஜனங்களுடைய மைண்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்ன மைண்டு? அப்பெல்லாம் 900 வருஷம் வாழ்ந்து போதெல்லாம் எந்த இன்ஜின், எந்த புகை, எந்த காரியங்களெல்லாம் இல்லை. நல்லா நேச்சுரல் பியூர் வாட்டர் பூமி இது இல்லைங்களா? நல்ல நேச்சுரல் ஃபுட்டு பூமி இது. விளைச்சல், காய், தரகாரி, இப்படிப்பட்ட ஐட்டம். நோவா காலத்துல எல்லாம் பேலைக்குள்ள இருக்கும் போதெல்லாம் எந்த கெடாத ஃபுட்டு தான் அத்தனை வருஷம் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு வாங்கி வச்சு நாளைக்கு பார்த்தா அது என்ன ஆயிட்டுக்குது?
அதுக்கு நீ என்ன பண்ற, அல்வா ஃப்ரிட்ஜை வாங்குற, அதுக்குள்ள ஒரு வாரம் விட்டு நீ துண்ணும் போது என்ன ஆகுற, நீ பலவீனமா மாறுற, உன் ஆயுசெல்லாம் கம்மியாகும். ஆண்டவருக்கு தெரியும் மனுஷன் ஞானம் உள்ளவனா மாறுறான், பைத்தியக்காரன். அவன் என்ன பண்ண போயின்னுக்கிறான், ஏதோ டெக்னாலஜிக்கு கண்டுபிடிச்சி புகை, ஃபுட்டு, வாட்ரு, காத்துல என்ன இருக்குது, மனுஷனுடைய ஆயுசுகள் குறையுதுன்று தான் ஆண்டவர் கடைசியா எங்க எடுத்துன்னு வந்தாரு, 70-80க்கு எடுத்துன்னு வந்துட்டார். பலன் அதிகமா இருந்தால் 80, பலன் கம்மியா இருந்தா எவ்வளவா 70. ஆனா இன்னைக்கு 70 கூட இல்லை, 40 கூட இல்லை, குடிச்சு போயினுக்கிறான். ஆனா மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் போதே, பிள்ளைகளை தேவன் உருவாக்கும் போதே அவர்களுக்கு ஒரு ஆயுஷ் காலத்தை அவர் முன்குறித்து வச்சிருக்கிறார். ஆமே. அந்த ஆயுஷ் காலத்துல நாம் அந்த பிள்ளைகளுடைய ஆயுஷ் நாட்கள் முழுவதும் நாம் பிள்ளைகளை சரியான முறையில நாம் நடத்தி கொண்டு போனோம். நீதிமொழிகள் சொல்லுது, சிறிய வயதிலே உன் பிள்ளையை சரியாக வளர்க்காவிட்டால் அது முதிய வயதில் அதை நம்ம சரி பண்ண முடியாது. கோல் எடுத்து பிள்ளையை தண்டிக்காத தகப்பன் பிள்ளைக்கு விரோதி, துஷ்மனா இருக்கிறான். இந்த சிறிய வயதில எங்க சாரன் இல்லையா ஏன் ಮಾಡ್ತಾ சிறிய வயதில பிள்ளை அழுவதன் போன் குத்துறாதீங்க தயவுசெய்து. இதுக்கு மேல எந்த பிள்ளைக்கு கொடுக்காதீங்க. சிறிய வயதிலே பிள்ளை எழுந்தா பைபிளை காட்டுங்க. சிறிய வயதிலே பிள்ளை எழுந்தா தேவனுடைய பாடல்களை காட்டுங்க. அது கரெக்டா வளரும். பாருங்க, அழுவுதுன்னு போனை கொடுத்தாச்சு. இன்னைக்கு போன் இல்லைன்னா அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. ಅಲೋ ನಿನ್ನ ಅವಮಾನಪಡಿಸಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಲ್ಲ, ನಿನ್ನ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಧಿಕಾರ ನನಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಓಕೆ, ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್. கொடுக்காதீங்க. பைபிளை காட்டுங்க. டிக்ஷனரி, அந்த பைபிள் அந்த நோவா காலத்துதெல்லாம் புக்குங்க வந்துக்குது, டிக்ஷனரியில இருக்குது. இன்னும் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளருகிற ஐட்டம்ங்க அந்த பைபிள் கடையில இருக்குது. அதெல்லாம் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுத்துனே வாங்க. அதுக்குள்ள கரெக்டா வருவாங்க. பாருங்க, பொம்மையை பாரு. நீ பொம்மையை பார்த்துனே இருக்கிற, வளர வளர என்ன பண்ற, நாளைக்கு நீ ரீல்ஸா பார்க்க போற. பொம்மையை பார்த்துனே வந்து நீ நாளைக்கு யாரும் இல்லை ரீல்ஸ் வந்தது, அதில் மைண்ட் செட் போயிடுது. அந்த ஹேபிட் எல்லாம் உனக்குள்ள வந்து பிள்ளைகள் கெடுகிறதே பெற்றோர்கள் மூலியமா. நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ள ஆசைப்படுதுன்ட்டு தேவனுக்கு விரோதமான காரியத்தை பிள்ளைகளுக்கு நடக்க விடாதீங்க. வாண்டா அப்படிப்பட்ட இடத்துக்கு கூட்டு போவாதீங்க. பிள்ளைகள் வீட்டில் இருந்தா சரியான முறையில தாய் தகப்பன் பேசுறது கத்துக்குங்க. அப்பதான் முதிய வயதிலும் அந்த பிள்ளை வழிஞ்சி போவாம சரியான பாதையில் அந்த பிள்ளை போகும். அல்லேலூயா, அல்லேலூயாங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆததனால அந்த பிள்ளைகளுக்கு போன் கொடுக்கிறது, இது பண்றது, அது பண்றது, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் விட்டுருங்க. அழுது குழந்தை அழுது பாருங்க. அந்த குழந்தை போன் இல்லைன்னா சாப்பாடு இல்லை. பொம்மை தான் பார்க்குது இந்த வயசுல. அப்புறம் வேற மாதிரி ஆகும். அதுக்கு நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. சைத்தானுடைய கிரியைக்கு பிள்ளைகளை அடிமை ஆக்கக்கூடாது. நாம் பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு போயினே இருப்போம், நாளைக்கு ஐபோன் கேட்போம். வாங்கி கொடுக்குறேன், 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இல்லை, ವಾಂಡ ಆದುದರಿಂದ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರೋಣ. ಒಬ್ಬ ಸೇವಕನಾಗಬೇಕಾದರೆ ದೇವರು ಅವರನ್ನು ಗರ್ಭದಲ್ಲೇ ರೂಪಿಸಿಕೊಳ್ತಾನೆ. ನಾನು ಒಂದು ಸೇವೆಗೆ ಬಂದಿದ್ರೆ ನನ್ನನ್ನು ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾಡಿರ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಅಲ್ಲೇ ನನ್ನ ರೂಪಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಬಿಟ್ರು. ಒಂದು ಕಾಲ ಬಂತು, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ರು, ನನ್ನನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದು ಈ ಸೇವೆಯನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಯಾವ ಜ್ಞಾನವೂ ನನಗಿಲ್ಲ, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ, ಹುಚ್ಚ ನಾನು. ಯಾರ ಹತ್ರ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಯಾವಾಗ ನೋಡು ಕೆಟ್ಟ ಮಾತು, ಯಾವಾಗ ನೋಡು ಬೀಡಿ, ಯಾವಾಗ ನೋಡು ಎಣ್ಣೆ, ಯಾವಾಗ ನೋಡು ಜಗಳ. ಇಂಥವನನ್ನು ದೇವರು ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ತಿಳಿದುಕೊಂಡು ದೇವರು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಟ್ಟು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನನ್ನನ್ನು ತೆಗೆದಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿನೇ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಆರಿಸಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. நான் உங்களை, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு தெரிஞ்சுக்கினாரு? வேலைக்கு போய் சம்பாரிச்சு நானே என் வீட்டாரும் கர்த்தரையே சேமிப்பு, அதுக்கா இல்ல. நாம் அழிவிலிருந்து கர்த்தரை நம்மளை எப்படி மீட்டெடுத்தாரோ,
இன்னொருத்தரை மீட்டெடுக்கும்படி தான் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாமே அவரே செய்யணும்னா அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு போயிருக்க மாட்டார், இன்னும் இருந்திருப்பார், இன்னைக்கு மட்டும் இருந்திருப்பார். நீ நான் செய்யறான்தான் அந்த நம்பிக்கையில அந்த பொறுப்பை தாய் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பதாக தெரிந்து கொண்டு அவர் நம்மை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். இந்த பிரதிஷ்டை வேற, இந்த பிரதிஷ்டை மனுஷன் பண்ற பிரதிஷ்டை. அப்படின்னா இயேசுக்கு 8வது நாள் நிரம்பின போது ஆலயத்துக்கு போய் சிமியோன் என்ற ஒரு ஆசாரியர் இடத்துல கொடுத்து அங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்படின்னா யூதர்கள் கலாச்சாரத்தின் பிரகாரம் 8வது நாள் நிரம்பின போது பிள்ளைக்கு எப்படி விருத்த சேதனை செய்யணுமோ அதே போல இயேசுவை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க செஞ்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறமா காலகட்டத்தில் பவுல் மூலியமா ஆண்டவர் சொல்லிட்டாரு, விருத்த சேதனை செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனை செய்யணும்னு ஒன்றே இல்லை. சிலுவைக்கு முன்னாடி விருத்த சேதனை, சிலுவைக்கு பின்னு விருத்த சேதனை எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. எல்லாமே அவர் அனுபவிச்சுட்டு முடிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன பண்ண போறோம்? பிரதிஷ்டை பண்ண போறோம் அந்த குழந்தைக்கு. அல்லேலூயா, இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். சரி, நமக்கு நேரம் இல்லை, அதனால நான் யாரோ இன்னும் வர போறாங்கன்னு நினைச்சேன். யாரும் வரல. ಯಾರು ಬಂದಾಲೋ ವರಲ್ಲ, ನಾವು ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ನಮ್ಮೊಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು